எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு திருவண்ணாமலையில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுதாகர் அப்படிங்கிறவர் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு டிஸ்மிஸல் ஆர்டர் 2 கான்ஸ்டபிள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு. அவங்க வந்து திருவண்ணாமலை ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதில் வந்து சேர்ந்தவங்க. அவங்கள வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து அந்த 2 பேரும் வந்து ஒரு லேடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலிஜிடாக ரேப் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் யாருங்கிறத சொல்லியிருக்காங்க. டி சுரேஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் வந்து பி சுந்தர் அப்படிங்கிறவர். இது வந்து இனிஷியல் என்கொயரி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அதை ரிவீல் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து அந்த சர்வைவர் வந்து ஆந்திர பிரதேஷை சேர்ந்தவங்க. அந்த லேடி வந்து அவங்க சிஸ்டர் கூட திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக, கன்சைன்மெண்ட் அந்த இதை வந்து கொடுக்கறதுக்காக, ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அதான் காமன் மார்க்கெட் அந்த டவுனில். திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அவங்களோட வெஹிக்கிள் வண்டி வந்து நிறுத்தப்பட்டிருக்கு 2 கான்ஸ்டபிள்ஸ்னால. அதாவது அந்த எண்டால் அப்படிங்கிற அந்த வில்லேஜ் கிட்ட. அவங்க வந்து அது அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த டவுன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெரிஃபிகேஷன் வந்து இப்போ பார்க்கணும் நாங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த விக்டிமை வந்து தனிப்பட்ட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்றைக்கு நடந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் 30 இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த விக்டிம் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி பைபாஸ் ரீச் பண்ணணும்னு பார்த்து ஆனால் அங்கே எண்டால் வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்க ரெசிடென்ட்ஸ் அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உதவிக்கு வந்திருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கும் அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஜிஐ தர்மராஜன், டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸே, அப்புறம் வந்து அவர் வந்து வேலூர் ரேஞ்சை சேர்ந்தவங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சுதாகர், சதீஷ்குமார் அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், இவங்க திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இன்கொயரியை. இவங்க வந்து கான்ஸ்டபிள்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் அல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ப்ரிசனில் லாட்ஜும் பண்ணிட்டாங்க. ஆர்டிக்கல் என்ன வந்து 311 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நார்த் ஜோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ரா கார்க் அப்படிங்கிற அந்த இது வந்து எஸ்பி கான்ஸ்டபிளை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா, டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து அதாவது வித்தவுட் கண்டக்ட் என்கொயரி வந்து பண்ணாமல் அது வந்து அக்யூஸ்டு வந்து எம்ப்ளாயி அந்த வேலை செஞ்சுட்ருக்கிருக்காருல அந்த கான்ஸ்டபிள், அவர் மேலே எடுக்கிறது வந்து அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எஸ்பி வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது வந்து என்னென்னா கிளாஸ் 2B பிரகாரம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டிஸ்மிஸல் பண்ணுறது அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அந்த அக்யூஸ்டு இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஏதாவது டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ரிமூவ் பண்ணுறது ஒரு பர்சனை, இல்லாட்டி வந்து அவங்களுடைய ரேங்க்லேருந்து கீழே இறக்கிறதுக்கோ, அதாவது வந்து அதெல்லாம் வந்து அதுக்கு ஏதாவது சம் ரீசன் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ரைட்டிங், அதாவது அதை அத்தாரிட்டி என்ன பண்ணணும்னா ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்மிஸல் வந்து எங்கே நடந்திருக்குன்னா போலீஸ் ஆஃபீஷியல் அண்டர் 311 அந்த இது பிரகாரம் வந்து மதுரையில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து ரிப்போர்ட் சொல்லுது. அது வந்து எந்த ஒரு இன்கொயரியுமே இல்லாமல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க April 11, 2023. அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த 10 lakh rupees வந்து பிஸ்னஸ்மேன்ட்டு வந்து கிராப் பண்ணதுக்காக அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இதில் வந்து இந்த கான்ஸ்டபிள்ஸ் இந்த மாதிரி பண்ணது அஃபென்சபிள். இது வந்து எவ்வளோ நாளில் அவங்கள வெளியில் விடுவாங்க, நான் வேலபிளாக என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியல. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணாங்கன்னா என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். அதனால் வந்து நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நல்லதுன்னு சொல்லி வீடியோ முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.